இருமன உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். எப்படி சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்லலன்னு பாருங்க. இருமனம் உள்ளவர்களே, தேவன் தான் உங்களை சரி பண்ணணும் போங்க அப்படின்னு சொல்ல. இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை நீங்கள் பரிசுத்தமாக்குங்கள். நம்மள ஏதோ ஒன்று செய்ய சொல்றாரு, பரிசுத்தமாக்க செய்ய சொல்றாரு. சில நேரம் வேதம் வந்து கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குறாருன்னு சொல்லுது. அது ஒரு ரொம்ப விசேஷ சூப்பர் மீனிங் அதுக்கு இருக்கு பாருங்க. ஆனால் சில நேரம் நம்மளை பார்த்து நீ உன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கு பாருங்க. நான் என்னையே பரிசுத்தமாக்கி கொள்றதுனா நான் என்னை தேவனுக்கென்று பிரித்தெடுக்கிறேன். கான்சிக்ரேஷன். தேவனுக்கென்று என்னையே நான் பிரதிஷ்டை செய்கிறேன். பிரதிஷ்டன் பண்ணுறோம்ல, பிள்ளை பிரதிஷ்டை என்ன பண்ணுறோம்? இந்த பிள்ளை தேவனுக்காக வாழட்டும், இந்த பிள்ளை தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றட்டும், இந்த பிள்ளை தேவனுக்காக நாங்கள் பிரித்தெடுக்கிறோம், தேவனுக்கே கொடுக்குறோம். தேவன் கொடுத்த பிள்ளையை தேவனுக்கென்றே பிரித்தெடுக்கிறோம். இந்த 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 புஸ்தகத்தை நான் போய் பிரித்தெடுத்தேன்னா கர்த்தருக்கு மட்டும் இது பயன்படட்டும் பிரித்தெடுக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாரு? இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை நீங்களே கர்த்தருக்கென்று பிரித்தெடுங்க, ஒதுக்கி வைங்க, பிரதிஷ்டை செய்யுங்க. ஒரு பிரதிஷ்டை செய்யுங்கன்றாரு. இப்படி அப்படி இருக்கு மனம். ஒரு பக்கம் கர்த்தருக்கு, ஒரு பக்கம் உலகத்துக்கு இருக்கிற மனத்தை, இருதயத்தை இப்போ ஒரு பிரதிஷ்டை செஞ்சு இது கர்த்தருக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. இப்படி அப்படி அலசடிக்கப்படாதீங்க, ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. இது நீங்க செய்யணும்ன்றாரு, கர்த்தர் செய்ய மாட்டாரு, இது நீங்க செய்யணும். இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்க செய்யுங்க இதை. ஆண்டவரே இருதயம் உமக்கு மட்டும்தான், இப்படி அப்படி நான் இப்போ போக போகிறதில்ல, ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். என்னுடைய இருதயம் உமக்கு மட்டுமே, ஒரே மனம், ஒரே இருதயம், முழு மனதோடு முழு இருதயத்தோடு உமக்காக வாழுகிறேன். ஏன் வேதம் வந்து அதை அடிக்கடி சொல்லும் பார்த்துருக்கீங்களா? தேவனை முழு இதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக. ஏன் அப்படி? ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் நம்ம எப்போவுமே அரை மனதோடு இரு மனதோடு அநேக நேரத்தில் அவரை அன்பு கூறுகிறோம். அவர் சொல்றார் முழு மனதோடு முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு. அதுதான் இது முழு இதயம்னா ஒரே இதயம் ஒரே மனம்.